அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி சூடாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஓமவல்லி இலைகள் தாங்க எடுத்திருக்கேன். ஓமவல்லி இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு தொட்டியில் கூட வளர்க்கக்கூடிய ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம சளி இருமலுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருந்தால் கூட, உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட இந்த மாதிரி கஷாயம் போட்டு நம்ம இதை குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரசம் ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஓமவல்லி இலைகளை இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்டு பகுதியெலாம் இல்லாமல் இலைகள் பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஓமவல்லி இலைகளை நம்ம ஒரு 2 இலை போல் மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளியெல்லாம் குணமாகி ரொம்பவே சூப்பராக ரிலீஃப் கிடைக்குங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த இலையை நல்லா இடித்து சாறு எடுத்து அது கூட தேன் கலந்து நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களோட வயிறு உப்பு சம்பளம் சரியாகி நல்ல செரிமானம் ஏற்பட்டு குழந்தைங்களுக்கு நல்ல வயிறு பசி கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஓமவல்லி இலைகளை. இதை கண்டிப்பாக வீட்டில் ஒரு செடினாச்சும் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓமவல்லி இலைகள் ஏற்கனவே கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்கும். அதுக்காக இதுக்கு மிளகாய்த்தூள் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதிகமாயிராமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஓமவல்லி இலைகளை எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காலம் எப்படி பஜ்ஜி மாவில் டிப் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நம்ம பஜ்ஜி செய்யும்போது இந்த மாதிரி மேலே நம்ம பூரிக்கெலாம் எப்படி எண்ணெய் மேலே அள்ளி தெளித்து விடுவோமோ அதே மாதிரி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டோன்னா பஜ்ஜி நல்லா உப்பெல்லாம் உள்ளார நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பஜ்ஜி செய்யும்போது இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா பொங்கி சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஓமவல்லி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.